ஹாய், இது அபிராமி டிவி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த பாவாடையோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். இப்போ இதை நான் 2 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது மேலே அப்படியே நம்ம லைனிங் துணியும் போட்டு அட்டாச் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ பாவாடையோடைய உயரம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம கீழே வந்து ஒரு டக்கு பிடிக்கணும். பாவாடையோடைய உயரம் வந்து 39, 39 வருது. இப்போ இது ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதோட ஹைட் வந்து 43 வருது. நமக்கு தேவை 39 தான். இப்போது 43ல் 39 போக பேலன்ஸ் 4 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம டக்கு பிடிச்சிடலாம். இப்போது நமக்கு 4 இன்ச்சு டக்கு பிடிக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம இப்போ 3 இன்ச்சாக எடுத்துக்கலாம். ஏன்னா 1 இன்ச்சு கீழே மடிக்கணும், ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கீழே அந்த பார்டரை மடித்து விடணும். அதே மாதிரி மேலே வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ நம்ம ஒரு 3 இன்ச்சஸ்க்கு டக்கு பிடிச்சா போதும். அதுக்கு நீங்கள் துணியை இப்படி டபுளாக மடிச்சுட்டு பாருங்கள், இந்த பார்டரை ஒட்டி வர்றது மாதிரி பிடிங்க. 1.5 இன்ச்சு வச்சு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு உயரத்துலேருந்து லெஸ் ஆகிடும். ஸோ 1.5 இன்ச்சு வச்சு நீட்டாக நம்ம இப்போ டக்கு பிடிச்சிடலாம். நீங்கள் இந்த டக்கு பிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈவனாக பார்த்து பிடிக்கணுங்க, இல்லைன்னா கீழே அப் அண்ட் டவுன் வந்துடும். இப்போ நம்ம உயரத்துக்கு தகுந்தது மாதிரி நல்லா இந்த பார்டரை ஒட்டி டக்கு பிடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த பார்டரை ஒட்டி ஃபுல்லாக நீட்டாக டக்கு பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி பாவாடையில் கொஞ்சம் நாச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட்டு போட்டிருக்கனால பாவாடையோடைய துணியோட சென்டர் நம்மளுக்கு அடையாளம் தெரியுது. அதே மாதிரி இந்த சென்டரில் இருந்து நம்ம ஒருவேளை உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கிறணும். அப்போ தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வைக்க முடியும். இடுப்பு சுற்றளவு பிரகாரம் நம்ம ஈஸியாக வைக்கிறதுக்கு நமக்கு இந்த நாச்சு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த சென்டரில் இருந்து மறுபடியும் இந்த சைடு ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போது இடுப்பு சுற்றளவு 32 அப்படின்னா நீங்கள் 32ல் 4 டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த நாச்சுக்கிட்ட வரும்பொழுது ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம இப்படி ஃப்ளீட்ஸ் வச்சு முடித்த பிறகு 8 இன்ச்சு வரணும். ஸோ இந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் பிடிங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓரம் ஒரு 6 இன்ச்சு நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி சைடில் ஓப்பன் வரும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிறணும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அந்த ஓரமும் போட்டுக்கிறலாம். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது நீங்கள் ஒரே சைடாக வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ, ஒருவேளை இப்படி வந்தால் இப்படி வைக்கலாம், அல்லது இப்படி வந்தால் இப்படி வச்சுக்கிட்டே வரலாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் எப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா நீட்டாக பிடிக்கலாம். நீங்கள் இதனுடைய ஃப்ளீட்ஸோட அகலம் 1 அல்லது 1.5 இன்ச்சு இருந்தால் தான் இந்த மாதிரி பாவாடை பட்டு பாவாடைகளுக்கெலாம் அழகாக இருக்கும். ரொம்ப பட்டையாகவும் வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சிங்கனால தான் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக வரும். துணி நீங்கள் நல்லா தாராளமாக விட்டு வெட்டியிருக்கீங்க அப்படின்னா நல்லா எட்ட ஃப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் நல்லா இப்படி நெருக்கமாக வைக்கலாம். இல்லை நீங்கள் துணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்துலேயே ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். பக்கத்துலேயே ஃப்ளீட்ஸ் எடுத்து இப்படி வைக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வந்துருச்சு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாச்சு வந்துருச்சுங்க. இப்போது இதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஃப்ளீட்ஸ் வச்சுருங்க. இதுக்கிட்ட வரும்பொழுது உங்களுக்கு நான் 8 இன்ச்சு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 32 ஹிப் சைஸு, அதை நான் 4 டிவைட் பண்ணியிருக்கேன். 4 நாச்சு போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாச்சுக்கிட்ட வரும்பொழுது உங்களுக்கு 8 இன்ச்சு வந்துடணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக 8 இன்ச்சு வந்துருச்சு பாருங்கள். துணியை 4ஆக மடித்து நீங்கள் நாச் போட்டுக்கிறலாம். 4 இடத்துல நாச் போட்டுக்கிறலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரு, அதுக்கப்புறம் அந்த சென்டர்லேருந்து பாதி ஒரு சென்டரு, அடுத்த பக்கம் சென்டர்லேருந்து இன்னொரு பாதி ஒரு சென்டர், அந்த மாதிரி நீங்கள்
நாச் போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாச்சுக்கிட்ட ஏன் நாச் போட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வரிசையாக தைச்சிட்டு லாஸ்ட்டில் போகும்போது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் 32 வரலை, அதுக்கு பதிலாக 30 வந்துருச்சு அல்லது 34 வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு சிரமம் தான், மறுபடியும் அதை பிரிக்கிற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு நாச் போட்டு பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் தப்பாக தைச்சிருந்தா கூட நீங்கள் உடனே பிரித்து இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஒரு ஈஸியாக ஒரு கஷ்டம் இல்லாமல் தைக்கிற ஒரு மெத்தடு. அதனால் நீங்கள் நாச்சு போட மறந்துடாதீங்க. இப்போ ஒரு பக்கம் நான் கரெக்டாக 8 இன்ச்சு கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரி அடுத்த பக்கம் நம்ம இன்னொரு 8 இன்ச்சு வர்ற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம சென்டர்கிட்ட ஃப்ளீட்ஸ் வச்ச பிறகு மொத்தத்தில் நம்மளுக்கு 16 வரணும். ஸோ அங்கேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. 32 இன்ச்சஸ் வர்ற வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃப்ளீட்ஸுக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மெட்டீரியலுக்கும் கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த நாச்சில் இருந்து மறுபடியும் நான் சென்டர் வரைக்கும் நான் இப்போ ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி ஃப்ளீட்ஸ் எடுத்தோமோ அந்த அனுபவம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படிங்கிறது போக போக தெரிஞ்சிடும். நம்ம அப்படியே அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த சென்டர் வந்துருச்சு. இப்போ இந்த சென்டர்கிட்ட வந்தோன்னே நம்மளுக்கு டோட்டலாக அங்கேருந்து நீங்கள் அளந்துக்கிட்டு வந்தீங்கன்னா 16 இன்ச்சு வரணும். 32ல் பாதி 16 இன்ச்சு வரணும். ஃப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது இந்த சென்டர் ஜாயிண்ட்லாம் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் இப்படி எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை ஜாயிண்ட்டு சுத்தமாக தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது பக்கத்தில் கொஞ்சம் எடுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் அழகாக உள்ளே போயிடும். கரெக்டாக 16 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ இதே ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் நம்ம அடுத்தடுத்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே போனோம்னா நம்மளுக்கு 32 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். நம்ம எந்த டிஸ்டன்ஸில் ஃப்ளீட்ஸ் எடுத்தோம் அப்படிங்கிறது இந்த பாதியிலே நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். இப்போ நம்ம அளந்து பார்ப்போம். கரெக்டாக 32 இன்ச்சஸ் வருதான்னு அளந்து பார்த்துடலாம். இப்போது பாவாடையை வந்து நான் டபுளாக மடிச்சிருக்கேன். பாருங்கள், நான் அப்படி டபுளாக மடிச்சிருக்கேன். இப்போது இதில் ஒரு சைடு 16 வந்ததுன்னா நம்மளுக்கு 32 வந்துருச்சு. ஹிப் சைஸு கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கரெக்டாக 16 இன்ச்சு கரெக்டாக வருது. ஸோ நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு 32 கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு வேஸ்ட் பேண்டு மாதிரி வைக்கலாம். நீங்கள் விரும்புனா இதை வந்து இன்னும் கூட நம்ம ஸ்டைலாக தைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு நேர ஒவ்வொரு ஃப்ளீட்ஸையும் எப்படி தனித்தனியாக எடுத்து வச்சு நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு தையல் போட்டிங்கன்னா அது கூட ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம அளந்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் நம்மளுக்கு 16 இன்ச்சஸ் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது மேலே இன்னொரு தையல் போட்டுட்டு ஒரு வேஸ்ட் பேண்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் இதே பாவாடையை இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி குறுக்கில் ஒரு ஸ்டிச் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸில் இருந்து ஒரு 5 இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நீங்கள் அப்படியே அழகாக நீட்டாக ஒவ்வொரு ஃப்ளீட்ஸையும் அழகாக எடுத்து லேயராக எடுத்து வச்சு நீங்கள் தைச்சிட்டு வரணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படி 5 இன்ச்சு அளந்து மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த இடத்துல வர ஃப்ளீட்ஸை லைட்டாக அப்படி கொஞ்சம் விரித்த மாதிரி வச்சுட்டு தைங்க. ரொம்ப நீங்கள் ஒடுக்கமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வயிற்றுக்கிட்ட வரும்பொழுது டைட் ஆகிடும். ஸோ நீங்கள் அது தகுந்தது மாதிரி கொஞ்சம் பார்த்து இந்த ஃப்ளீட்ஸு இந்த மாதிரி தையல் போடும் பொழுது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஃப்ளீட்ஸ் மேலே ஒரு ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சு நம்ம இந்த இடத்துல கரெக்டாக அப்படி ஒரு தையல் போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு இன்னும் ஃப்ளீட்ஸ் ரொம்ப அழகாக நீட்டாக அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த வயிற்றோட பதிஞ்சு வரும். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது தேவைன்னா போட்டுக்கிறலாம். இது வந்து வேஸ்ட்டு பேண்டுக்காக நான் வந்து ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் கட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நான் வந்து லைனிங் அட்டாச் பண்ண போகிறேன். இடுப்பு சுற்றளவோட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இடுப்பு சுற்றளவு நம்மளுக்கு 32 வந்துச்சு. அதோட நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீளம் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன்.
ஃபஸ்ட்டு இதில் ஒரு லைனிங் துணி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ஓரம் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேஸ்ட் பேண்டு கொஞ்சம் நீட்டாக வரும். இதே மாதிரி ஒரு வேஸ்ட் பேண்ட் ரெடி பண்ணி பாவாடையோடு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 சைடையும் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம பாவாடையில் இந்த சைடு ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் இந்த சைடு ஜாயின் பண்ணும்பொழுது இப்படி கீழே இருந்தே தைச்சிட்டு வாங்க. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம நீட்டாக ஒரு பாவாடை இன்றைக்கி அழகாக தைச்சாச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பாவாடை எப்படி அழகாக தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். இதுக்கு முன்னால் இந்த டாப் ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இந்த பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணுற வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.